கம்ம 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 கம்மன்னு வாசனையா கல்யாண வீட்டு வத்த குழம்பு செய்யும் முறை பார்க்கலாம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும், வீடே மணக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூனு மல்லி, 1 ஸ்பூனு கடலைப்பயிறு, 1 ஸ்பூனு வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூனு மல்லாட்டை பயிறு, 1 ஸ்பூனு பச்சரிசி அல்லது சாப்பாட்டு அரிசி, 1/2 ஸ்பூனு சீரகம், 1/2 ஸ்பூனு மிளகு, 1/2 ஸ்பூனு வெந்தயம், காரத்துக்கு ஏத்தா போல காஞ்ச மிளகாய், கொஞ்சமா பெருங்காயத்தூள், அப்படி இல்லைன்னா கட்டி பெருங்காய கட்டி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு அல்லது கருப்பு எள்ளு, ரெண்டுமே இருந்தாலும் ஈக்குவலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வாசனை வர்ற அளவுக்கு பொன்னிறமா வறுத்துக்கலாம். முக்கியமான இந்த மசாலாவில் மல்லாட்டை பயிரும் அரிசியும் எள்ளும் ரொம்ப முக்கியம். வாசனை தூக்கி கொடுக்கும், டேஸ்ட்டுமே அள்ளி கொடுக்கும். அதே கடாயை வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிட்டு 1 வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 1 தக்காளி பழம் போட்டு கண்ணாடி பழத்துக்கு வதக்கிக்கிட்டு அதுவுமே அந்த மசாலாவோட போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியும் மசாலாவோட போட்டு அரைக்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுவுமே வத்த குழம்புல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதே கடாயை வச்சுக்கிட்டு கத்திரிக்காயை குண்டு குண்டா கட் பண்ணி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் இன்னொரு கடாயை வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு வடம் கொஞ்சமா போட்டுக்கிட்டு 1 வெங்காயம் சின்னதா கட் பண்ணி போட்டுக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 தக்காளி பழம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கிட்டு வெங்காயம் தக்காளி வதங்கறதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை மிக்சி ஜார்ல போட்டுக்கிட்டு முக்கியமானது 1 ஸ்பூனு தனி மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூளும் போட்டு தண்ணி ஊற்றி நைஸா அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தெல்லாம் மசாலா ஊத்திக்கிட்டு புளிப்புக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணியும் ஊத்திக்கிட்டு கிண்டி விட்டுருவோம். கண்டிப்பா அடி பிடிக்கும். மல்லாட்டை பயிறு அரிசி எல்லாம் கடலைப்பயிரெல்லாம் போட்டிருக்கனால அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கிண்டி கிண்டி விட்டு முக்காவாசி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கத்திரிக்காயை போட்டோன்னா கத்திரிக்காய் கரையாம இருக்கும், ஃபுல்லா அப்படியே முழுசாவே இருக்கும். போட்டு திரும்பவும் ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட்டு எண்ணெய் பேரண்டு வர நேரத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா எண்ணெய் பேரண்டு மேல இருக்கும். இதோட இன்னொரு பாத்திரம் வச்சுக்கிட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு சுண்டக்காய் இல்லைன்னா மண்தக்காளி வத்தல் எது இருந்தாலும் இல்ல ரெண்டுமே இருந்தாலும் ஈக்குவலா போட்டுக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு தாளிச்சு இதோட ஊத்திக்கிட்டு கிண்டி விட்டு சுட சுட சாதத்துல சாப்பிட்டோன்னா கம 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 கமன்னு வாசனையா இருக்கும். முட்டை ஆம்லேட், அப்பளம் எது வேணாலும் சைடிஷா வச்சுக்கலாம்.